காவிரி நீரானதே தங்களுக்கு சொந்தம் என்றும் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கன்னட அமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கூடுதல் தகவல்களை நாம் பெறலாம். மோகன்ராஜ், தற்போது அங்கு என்ன மாதிரியான நிலைமை நிலவுகிறது? தொடர்ச்சியாக இன்று கர்நாடகத்தில் முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காலை 6 மணி முதற்கொண்டு தற்பொழுது வரையில் இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயமாக தொடர்ச்சியாக நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா காலை 6 மணி முதற்கொண்டே தமிழக கர்நாடக எல்லை பகுதியான அத்திப்பள்ளி பகுதியில் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக காலை 6 மணிக்கு கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியினர் இங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வாகன பேரணி மற்றும் தொடர் சாலை மறியல் என பல்வேறு அமைப்புகள் இங்கே வந்த வண்ணம் இந்த எல்லைப் பகுதியில் நின்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இது மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் ஒரு சில மாவட்டங்களில் கல்வி சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மற்றபடி ஏற்கனவே அறிவித்தபடி முழு அடைப்பு போராட்டம் பெருமளவில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையில் நடப்பதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த முழு அடைப்பை ஒட்டி கர்நாடக மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல திரையரங்குகளும் இன்று ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தவிர வாகன போக்குவரத்து எடுத்துக்கொண்டால் டாக்ஸி, பேருந்து, ஆட்டோக்கள் என எந்த விதமான வாகன போக்குவரத்தும் இல்லாததுனால கர்நாடக பகுதியில் இருக்க பொதுமக்கள் மிகுந்த போக்குவரத்து சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. மோகன்ராஜ், நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக கர்நாடக மக்களுக்கு, போராட்டக்காரர்களுக்கு ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார். நம்முடைய மாநிலத்திற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அநீதியை எதிர்த்து போராடுகிறோம் என்கிற பெயரில் நம்முடைய சொத்துக்களை நாமே சேதப்படுத்திவிடக்கூடாது, அதனால் அமைதியான முறையில் இந்த பந்தை நடத்த வேண்டும் என்று அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார், கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தங்களுடைய மாநில மக்களுக்கு. ஆக ஒரு முதலமைச்சரே அமைதியான முறையில் போராடுங்கள் என்று போராட்டத்தை ஊக்குவிக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா? அரசியல் நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு வருகிற தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு, காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு போராட்டத்தை அரசை தூண்டி விடுவதாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வச்சு தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கணேஷ், இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா போராட்டம் என்பது முழு கடையடைப்புக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் என அனைவருமே கிட்டத்தட்ட 2000 அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் கூட இந்த போராட்டத்தில் வன்முறைகள் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல அரசு கவனம் செலுத்தி வருவதாக நீங்க குறிப்பிட்டது போல கர்நாடக முதல்வர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காருன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கான இது ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் கர்நாடக காவல்துறையினரும் தொடர்ந்து எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் கர்நாடகத்தை சேர்ந்த அரசியல் கட்சியினர் இங்கிருந்து தமிழக எல்லைக்கு செல்ல முயன்றால் அதை தடுக்கும் பணியிலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல இந்த எல்லை பகுதியில் தான் எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவும் அப்படிங்கிற காரணத்தினால கூடுதல் காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் கலவர தடுப்பு நடவடிக்கைகள், அதாவது இங்கே வஜ்ரா வாகனம் மற்றும் தீயணைப்பு வாகனம் என அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. கணேஷ், அந்த அடிப்படையில் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டவர்களும் கூட அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டும் என்பதில் கர்நாடக காவல்துறை முனைப்பு காட்டி வராங்க அப்படின்னு சொல்லலாம். கணேஷ், மைசூர், மாண்டியா, பெங்களூரு என்று தொடர்ந்து மேங்களூர் என்று கர்நாடகத்தின் அனைத்து மிக முக்கிய நகரங்களிலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இருக்கும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்? இந்த போராட்டங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறதா? கணேஷ், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா உச்சநீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கர்நாடகத்தில் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கி இருக்கு. அதன் காரணமாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அடுத்த சில மணி நேரத்திலேயே தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகள் எல்லை பகுதியான ஒசூர் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த சிரமமானது அன்று முதற்கொண்டே தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒசூர் பகுதியில் பேருந்து நிறுத்தப்படுவதனால இங்கே ஒசூர் தமிழக பகுதியிலிருந்து பெங்களூருக்கு பல்வேறு
வேலை நிமித்தம் காரணமாக செல்பவர்கள் அனைவருமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் இந்த முழு கடையெடுப்பு போராட்டத்தின் காரணமாக இந்த காவிரி முக்கியமான விவசாயிகள் வாழும் பகுதியான மாண்டியா, மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னாக்கா போராட்டம் சற்று தீவிரமாகவே இருக்கு. இதன் காரணமாக ஏற்கனவே இயல்பு வாழ்க்கையில் சற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்று ஏற்கனவே அறிவித்தபடி இன்று இந்த முழு அடைப்பு நடைபெற்றிருக்கிறதுனால இந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை கூட பொதுமக்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கணேஷ்.